எல்லோராலும் வெகுவாக ரசிக்கப்பட்ட அண்ணாமலை பட டயலாக். இன்னைக்கு பணம் அந்தஸ்து பேர் இருக்கிற திமிரில் வீட்டை இடித்து என்ன நடுத்தரில் நிற்க வச்சு எனக்குள்ளே தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டு, அசோக், இதுவரைக்கும் இந்த அண்ணாமலையை நீ நண்பனாக தான் பார்த்த, இனிமே இந்த அண்ணாமலையை விரோதியாக பார்க்க போகிறேன். இந்த அண்ணா உன்னுடைய கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ. இன்னையிலிருந்து உனக்கு அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. உனக்கும் எனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்தில் உன்னோட பணம் பேர் புகழ் அந்தஸ்து நிறைய சம்பாதிச்சு பல அடுக்குமாடி ஹோட்டல் கட்டி உன்னுடைய பணவரியை ஒழிச்சு கட்டி நீ எப்படியே வீட்டை இடித்து எந்த நடுத்தலை வைக்க வச்சியோ, அதே போல நான் உன் வீட்டை இடித்து ஒன்றா நடுத்தலை வைக்க வைக்கல. என் பேர் அண்ணா மலை இல்லைடா. நன்றி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. வாழ்க தமிழ், வாழ்க கலை. சொன்னால் போதும் 100 மாப்பிள்ளை மாலையிட கிடைக்கலாம். எங்கே வந்து காலை மாலைதான் சேலையை துவைக்கலாம். என்னை நீயும் ஏற்றுக்கொண்டது பாவையன் பாக்கியம். நெடு நாட்கள் எங்கும் ஏற்கொண்டார் இந்நாள் இன்று தீர்ந்தது. மங்கை செய்த பூர்வ புண்ணியம் மன்னன் வந்து சேர்ந்தது. இல்லையா பின்ன அடிக்கிது குளிரு, குடிக்கிது தளிரு. முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது, கொம்பை போல என் அன்பை தேடுது. வரே வரே வா கட்டி தங்கமே நீ கட்டழகு ராணி. கொட்டி பார்த்த தேனி கட்டில் பக்கம் வாணி. அடிக்கிது குளிரு. கண்ணா, கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்னைக்கும் நிலைக்காது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சீனாக்காரன் ஜோடிக்கலைன்னா செத்து போயிடுவான். ஜப்பான்காரன் வேலை செய்யலைன்னா செத்து போயிடுவான். பிரிட்டிஷ்காரன் தன்னை பற்றி பெருமையாக நினைக்கலைன்னா செத்து போயிடுவான். இந்தியன் பேசலைன்னா செத்து போயிடுவான். நல்லா பேசுறியா? இந்தியன் ஆச்சே. பாம்பு கிட்ட இருந்து நீ என்னை காப்பாற்றினப்போ உன் தைரியம் எனக்கு பிடிச்சது. காளையை நீ அடக்கினப்போ உன் வீரம் எனக்கு பிடிச்சது. கள்ளச்சாரையும் சூதாட்டம் இதையெல்லாம் நீ ஒழிச்சப்போ உன் கோபம் எனக்கு பிடிச்சது. என் வீட்டுக்கே வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணப்போ உன் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாத்தையும் விட உன் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் பர்சஸ் உன்கிட்ட நான் பார்த்தேன். நீ நான் விரும்புகிற மாதிரியே இருக்க. நாளைக்கு உன் தங்கச்சிக்கு என் அண்ணனுக்கு நடக்க போகிற நிச்சயதார்த்தத்தில் உன் விருப்பத்தை சொல்லிடு. வேணாம், நீ வெக்கப்படுவ, நானே சொல்லிடுறேன். ஜஸ்ட் மினிட். நீங்கள் உங்கள் விருப்பத்தை சொல்லிட்டீங்க, என் விருப்பத்தை கேட்கலையே. நான் உங்களை விரும்பலை. நீங்கள் ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. என்னுடைய 5 டிஃப்ரெண்ட் பேசஸ் பார்த்தேன்னு சொன்னில்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்குது. இந்த படையப்பனோட இன்னொரு முகம், 6 முகம். அதை நீ பார்க்காத, தாங்க மாட்டேன், நொந்து போயிடுவேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. என் வலி தனி வலி. ஏமா, இந்த தும்மல், இரும்பல், விக்கல், கொட்டாவி, பசி, தூக்கம், பிறப்பு, இறப்பு, நல்லது கெட்டது, பணம், பட்டம், பதவி, இதெல்லாம் கேட்டு வராது. வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்சா 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 கச்சச்சா கச்சச்சா கச்சச்சா. 50வது ஆண்டில் சிறப்பாக கலைத்துறையில் பணியாற்றி வரும் எங்கள் அன்பு அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு ரசிகரின் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், மகிழ்ச்சிகள். நன்றி.